வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சூப்பரான விஷயத்தை பார்த்துடலாங்களா? ஸோ எல்லாருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒவ்வொரு கம்பெனி பிடிச்சிட்டும் அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் ஒர்க் பண்ண கம்பெனியை பிடிக்கும், சில பேருக்கு இந்த கம்பெனி பற்றி எனக்கு ஃபியூச்சர் தெரியும், அதெல்லாம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. பட் இன்றைக்கி வந்து நம்ம செக்டார் வைஸ் பார்க்க போகிறோம். உண்மையிலே எந்த செக்டார் தான் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே நம்ம தான் ஏமாளி. ஏன் தெரியுங்களா? இந்த வருஷம் நம்ம இந்த செக்டார் வந்து நம்பர் 1 இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அடுத்த வருஷமே அது லாஸ்ட் ரேங்க்கில் போயிடுது. சரி, லாஸ்ட் ரேங்க்கில் தானே இருக்குது, இந்த வருஷம் நம்ம இதை தொடவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் உண்மையிலே சொல்கிற ஃபஸ்ட் ரேங்க் போயிடுது. இதுக்கு நான் சொல்லலை, கொடுத்த சர்வேவே கொடுத்த ப்ரூஃபே வந்து சொல்லுது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எதுக்காக சொல்ல வரேன்னா, எந்த செக்டாருமே நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எல்லாமே ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவாக வச்சுக்கணும். எல்லா செக்டார்லையும் எந்தெந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கோ அந்த கம்பெனி நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு அனலைசிஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ₹1 இருந்தாலும் ₹100 இருந்தாலும் அது உங்களோட பணம். ஸோ இன்றைக்கி நம்ம 10 ஆண்டுகளில் எந்த செக்டார் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்குது, எந்த செக்டார் லாஸ்ட் ரேங்க் இருக்குன்னு பார்ப்போம். 2015 ஃபஸ்ட் ரேங்க்கில் ஃபார்மா செக்டாரும், லாஸ்ட் ரேங்க்கில் மெட்டல் செக்டாரும். சரி, லாஸ்ட் ரேங்க்கில் தான் நம்ம மெட்டல் இருக்குன்னு கண்டுக்காம விட்டுட்டிங்கன்னா 2016 அதுதாங்க ஃபஸ்ட் ரேங்க்கில் மெட்டல் செக்டார், லாஸ்ட் ரேங்க்கில் அப்படியே ஃபஸ்ட்டில் இருந்தது லாஸ்ட்டில் வந்துருச்சு, ஃபார்மாக்கு வந்துருச்சு. பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். ஸோ யார் சொல்கிறதையும் ஃபைனலைஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் மட்டுமே டிசைட் பண்ணி ஃபைனலாக இன்வெஸ்ட் பண்ணுறதா வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். 2017 ஃபஸ்ட் ரேங்க்கில் ரியல் எஸ்டேட் செக்டார், லாஸ்ட் ரேங்க்கில் ஃபார்மா செக்டார். 2018 ஃபஸ்ட் ரேங்க்கில் ஐடி செக்டார், லாஸ்ட் ரேங்க்கில் ரியல் எஸ்டேட். 2019 ஃபஸ்ட் ரேங்க்கில் ரியல் எஸ்டேட், லாஸ்ட் ரேங்க்கில் மெட்டல்ஸ். 2020 ஃபஸ்ட் செக்டாரில் ஃபார்மா, லாஸ்ட் செக்டாரில் பேங்க். 2021 ஃபஸ்ட்டில் மெட்டால், லாஸ்ட்டில் எஃப்எம்சிஜி. 2022 ஃபஸ்ட்டில் மெட்டல், லாஸ்ட்டில் ஐடி. 2023 ஃபஸ்ட்டில் ரியல் எஸ்டேட், லாஸ்ட்டில் பேங்க் செக்டார். 2024 ஃபஸ்ட்டில் ஃபார்மா, லாஸ்ட்டில் எஃப்எம்சிஜி. 2025 ஆஸ் ஆஃப் டுடே வரைக்கும் ஃபஸ்ட்டில் வந்து பேங்க் செக்டார், லாஸ்ட்டில் வந்து ஐடி செக்டார். இதுக்கு நடுவில் நிறைய செக்டார்ஸ் இருக்குங்க. அதாவது எனர்ஜி செக்டார், ஆட்டோ செக்டார், இன்ஃப்ரா செக்டார், இவங்களாம் 2, 3, 4, 5, 6 மிடில் வராங்க. ஸோ இதில் டோட்டலாக நீங்கள் ஆவரேஜாக கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டார் ஒரு 3 டைம் வந்து ரேங்க் 1ல் வந்திருக்காங்க. அதே மாதிரி மெட்டல் செக்டாரும் ஒரு 3 டைம்ஸ் வந்து ரேங்க் 1ல் வந்திருக்காங்க. உடனே நம்ம பார்த்தோம்னாக்கா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுமே அதிகமாக இருக்குன்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா 2025 இன்னைக்கு ரேங்க்குக்கு பேங்க் செக்டார் தான் டாப் மோஸ்ட்டில் இருக்குது. ஸோ நல்லா அனலைஸ் பண்ணிக்கிங்க. யார் சொல்கிறதையும் ஃபைனலாக எடுத்துக்காதீங்க. நீங்களே ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்து பேப்பர் அண்ட் பென் ஒர்க் எடுத்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதா தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை ரிஸ்க்காக இருந்தால் தயவுசெய்து இந்த பக்கம் போகவே வேண்டாம். நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, பேங்க்கில் இருக்குது. ரெண்டுத்துலையுமே எஃப்டியில் போட்டிங்கன்னா சேஃபாக ரிலாக்ஸாக உட்காந்து நல்லா உட்காந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக வந்து நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ ரிஸ்க் எடுக்கணுன்றவங்களுக்கு தான் இந்த ஷேர் மார்க்கெட். அதுவும் பிகினர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. செக்டார் தெரிஞ்சால் தான் கம்பெனி தெரியும், கம்பெனி தெரிஞ்சால் தான் நல்லா இன்வெஸ்ட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.